ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கத்துல இருக்கோங்க. செங்கோட்டையிலிருந்து புளியரையில் இருக்கிற ஸ்ரீ மூலப்பேரி டேம் தான் இன்னைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோல வந்து குண்டார் டேம், கண்ணுப்புலி மெட்டெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சேன். இந்த வீடியோல நம்ம புளியரை, நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கிற புளியரை கிராமம் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ அங்க ஒரு டேம் இருக்கு. கரெக்டா வந்து நம்ம தென்காசி கொல்லம் ரயில்வே லைன் அந்த டேம் மேலதான் போகும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா சீனிக்கா இருக்கும். வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க புளியரை மூலப்பேரி டேம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கீழே ப்ராடக்ட் ஆட் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதான் தென்காசி இருந்து செங்கோட்டை வழியா கொல்லம் போற ஹைவேங்க. இந்த ஹைவேல நாம இன்னும் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் போகணும் டேம் ரீச் ஆக. சரி, ஓகே. இங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் கிராமத்துக்குள்ள போற ஒரு வழி இருந்துச்சு. சரி, அதை பார்த்துட்டு அப்படியே பியூட்டிஃபுல்லா நம்ம சீனிக்கா பயணிக்கலாம் அப்படின்னு தான். சுத்தி பாக்குற இடம் எல்லாமே வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையா தான் இருக்கும். இங்க பாருங்களா, ஒரு குட்டி ஹோட்டலு. ஸோ ரோட்டு மேலேயும் வந்து ஒரு சூப்பரான ஒரு மலையாளத்துக்காரங்க சேட்டாவோட கடை இருக்கும். அங்க போய் டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நம்ம ஹைவேல போனோம்னா கரெக்டா மலை அடிவாரத்துலதான் வந்து நம்ம மூலப்பேரி டேம் இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஓகேவா? இங்க நிறைய வந்து பஸ் போகாத இடத்துக்கு ஷேர் ஆட்டோஸ் தாங்க. எங்க பார்த்தாலும் மலை அடிவாரத்துல இருக்கிற கிராமங்கள் தானே, அதனால இந்த மாதிரிதான் தோப்புகளும் வயல்களுமா பச்சை பசேல்னு இருக்கும். சரி, வாங்க போய் ஒரு ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூலப்பேரி டேம் நோக்கி கிளம்புவோம். இதுதாங்க தென்காசி டு கொல்லம் போற ஹைவேங்க, செங்கோட்டை வழியா. ஸோ சூப்பராக உங்களுக்கு நிறைய ரோட் சைடு ஹைவே ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கேரளா பக்கம் வந்தோடனே ஐயப்பன் இருக்காரு பாருங்க. ஸோ இது வந்து சுவேரா கஃபே, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா சுவேரா கஃபேல காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போங்க. மக்களே, நம்ம ஹாட் அண்ட் பைப்பிங் பிளாக் டீ அண்ட் இந்த ஸ்வீட் பேர் வந்து சுசியம்ங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருக்கும். டீக்கும் சுசியத்துக்கும் செம்ம காம்பினேஷன். அதுவும் பிளாக் டீயோட குடிக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வாங்க ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். மக்களே, செங்கோட்டையிலிருந்து தெற்குமேடு வரைக்கும் இந்த பஸ் போகுங்க. புளியரை தாண்டி தான் போகும். ஸோ இன்கேஸ் நீங்க பஸ்ல வரணும்னா நீங்க புளியரை பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். நாம பைக்ல போறதுனால டேம் வரைக்குமே போகலாம். இன்ஃபேக்ட் டேம் மேல போயிட்டு டேமுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரயில்வே ட்ராக் எல்லாம் பார்க்கலாம். ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் ரொம்பவே சீனிக்கா இருக்கும். வாங்க மக்களே, கிளம்புவோம். சூப்பரா சுவரே கஃபேல காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் புளியரை பக்கத்துல வந்தாச்சுங்க. எப்படி பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஹைவே ஃபுல்லா வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துலதான் இருக்கும். தென்காசியில இருந்து செங்கோட்டை வழியா கொல்லம் போற கேரளா பஸ்ஸஸ் எல்லாமே இது வழியா தாங்க போகும். வேற லெவல்ல இருக்கா பிளேஸ். ஸோ இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் புளியரை, அங்கிருந்து இன்னொரு 2 கிலோமீட்டர், நம்ம கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் போகணும் மூலப்பேரி டேம் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ செம்ம சீனிக்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம புளியரை ஆர்டிஓ செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து கடைசி செக் போஸ்ட்டுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட ஆர்டிஓ செக் போஸ்ட் பார்டர்ல. இதுக்கப்புறம் வந்து மலை ஏறினதுக்கு அப்புறம் எஸ் பேண்ட் வரும். எஸ் பேண்ட் வந்து மேல ஏறினோடனே கேரளா ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா பாத்தீங்களா, ஒரு கேரளா வண்டி வந்து நிக்குது. ஸோ மலையில இருந்து இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு ஏதாவது டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஹரிஹர் அண்ட் பியூர் வெஜ் ஹோட்டல்ல முக்கியமான ஒரு ஸ்பாட். ஸோ மக்களே, இன்கேஸ் நீங்க மூலப்பேரி டேம்க்கு பஸ்ல வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம தெற்குமேடு பஸ், தென்காசி டு தெற்குமேடு பஸ்ல புளியரை செக் போஸ்ட் வந்து இறங்கிட்டு இங்கிருந்து நீங்க நடந்துதான் போகணும். இந்த பக்கம் இருக்கு பாருங்களா ஹைவே. இங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தாதான் வந்து மலை அடிவாரம் வரும். எஸ் பெண்ட் பக்கத்துல நீங்க ஒரு கட்டு உள்ள போகும் ரைட்ல.
அதுக்குள்ள போனா நம்ம மூலப்பேரி டேம் ரீச் ஆயிடலாம். ஸோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் இருந்தால் தான் வந்து வசதியாக இருக்கும். பஸ்ஸில் வந்தால் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஷேர் ஆட்டோ பிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே உங்களுக்கு ஆர்டிஓ செக் போஸ்ட் பக்கத்துலேயே ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேர் இல்லை. பைக்லேயோ நீங்கள் கார்லேயோ வந்துட்டா போகிறதுக்கு ஈஸி. ஓகேவா, சரி வாங்க போவோம். ஸோ புளியரை செக் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. வெஜ் ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் எல்லாமே இருக்கும். இதுதான் கடைசி ஸ்டாப் சொன்னல, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல. இதுக்கப்புறம் வந்து எஸ்பெண்ட் தாண்டி நம்ம மேல ஏறினோடனே தமிழ்நாடு கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டனோடனே ஆரியங்காவு ஐயப்பன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க ரீச் ஆயிடுவோம். எவ்வளவு டிப்பர் லாரிஸ் வருது பாருங்களா, கேரளால இருந்து தென்காசி மாவட்டத்துக்குள்ள இருந்து. நம்ம மலை வளங்களை எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துட்டு போறாங்கப்பா. என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. இத்தனை டிப்பர் லாரி 2 வேலையும் பேக் அண்ட் ஃபோர்த் போய்கிட்டே இருக்குப்பா. மக்களே எவ்வளவு கேரளா பஸ்ஸஸ் தாண்டிட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த கேரளா பஸ் திரும்புது பாத்தீங்களா, கார் எல்லாம் நிக்குதுல, அதுதான் வந்து போலீஸ் செக் போஸ்ட்டுங்க. தமிழ்நாடு கேரளா எல்லையில இருக்கிற கடைசி போலீஸ் செக் போஸ்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தது ஆர்டிஓ செக் போஸ்ட். ஓகேவா, இது போலீஸ் செக் போஸ்ட். இது தாண்டி நம்ம மலை மேல ஏறினதுக்கு அப்புறம் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். 3 செக் போஸ்ட் பாத்தீங்களா. இவ்வளவுதாங்க மலை அடிவாரம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர்ல மலை அடிவாரம் வந்துடும். எஸ்பெண்ட் ஏறின்னு வந்ததுக்கு அப்புறம் மலை மேல ஏறி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் போனா ஆரியங்காவு. ஸோ இதுதான் தமிழ்நாடு கேரளா பார்டருங்க. இங்கதான் வந்து மூலப்பேரி டேம் இருக்கு. நம்ம போயிட்டு மலை அடிவாரத்துல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகணும். அங்க மேல கொல்லம்ல இருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வழியா ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரயில்வே ட்ராக்கு கீழே தான் டேம். செம்ம சீனிக்கா இருக்கும் பிளேஸ். புளியரையோட அழகே அழகுங்க. 3 பக்கமும் பாக்குற இடம்லாம் வந்து மலை பிரதேசமாவே தான் இருக்கும். இது தென்காசியில இருந்து புனலூர் போற பஸ்ஸுங்க, கொட்டாரக்கரா போற பஸ், தமிழ்நாடு பஸ். தமிழ்நாடு பஸ்ஸும் கேரளாக்கு ஆப்ரேட் பண்றாங்க. சூப்பரா இருக்கா. வாங்க டேம் போலாம். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டே இருக்கேன். என்னடா அங்கங்க நிறுத்தி சீனிக் லொகேஷன்ஸ் காமிச்சிட்டே இருக்கேன்னு தானே கேக்குறீங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கணுங்க. அழகா நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல மேகங்கள் தவழ்ந்துட்டு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா. இந்த ஏரியாவே எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க. காத்து ஆளையே தூக்குற மாதிரி அடிச்சிட்டு இருக்குங்க. செம்மையா இருக்குல்ல மக்களே. நம்ம ஆல்மோஸ்ட் மலையடி வரத்துக்கு வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்களா, கரெக்டா மலையேறதுக்கு முன்னாடி எத்தனை பழக்கடைகள் இருக்குன்னு. மலையில விளையிற ரங்கூட்டான், இந்த மாதிரி முடவாட்டுக்கால் கிழங்கு, அன்னாச்சி பழம், மாம்பழங்கள், எவ்வளவு வள ரம்பூட்டான், பலாப்பழம், துரியன் பழங்கள்னு அப்படியே கொட்டி கிடக்குது பாத்தீங்களா. பாக்குறதுக்கே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க. பெர்ஃப்யூம் ஷாப்ஸ், காஃபி ஷாப்ஸ். இங்க பாருங்க, கேரளா மக்கள் கரெக்டா மலை அடிவாரத்துல இருக்கிறோம். இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் மலை ஏறுவாங்க. சூப்பர்ல. ஃபுல்லாவே பாக்குற இடம் எல்லாம் வந்து மாந்தோப்பா தாங்க இருக்கும் 2 சைடுமே. அவ்வளவு அழகா இருக்கும் மக்களே. இதுதான் புளியரை எஸ்பெண்டுங்க. கரெக்டா இதுதான் வந்து ரயில்வே பிரிட்ஜ். ஓகேவா, ரயில்வே பிரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஒரு எஸ் ஷேப்ல பெண்ட் இருக்கும். அது ஏறணுன்னே வந்து மலை காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே போயிட்டு உள்ளுக்குள்ள போய் கேரளாக்குள்ள போயிடும் ஆரியங்காவுக்கு. நிறைய கேரளா வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம டேம் இருந்து இங்க இருந்து ரைட் சைடு ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஓகேவா, இங்க ஒரு ரைட் சைட்ல ஒரு வே போகும். அதுக்குள்ள போனோம்னா 1 கிலோமீட்டர்ல டேம். போய் பார்க்கலாமா. எஸ்பெண்ட் காமிக்கிறதுக்காக தான் மெயினா வந்தது இந்த இடத்துக்கு. எத்தனை டிப்பர் லாரிங்க இந்த எஸ்பெண்டுக்குள்ள வளைஞ்சு நெளிஞ்சு வருது பாருங்க. இந்த ட்ரெயின் வீடியோவும் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல. தென்காசியில இருந்து புனலூர் வரைக்கும் நாம ட்ரெயின்ல போய் காமிக்கிறேன். அதுவும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல பச்சை பசல்னு சூப்பரா இருக்கும். ஓகேவா, சோ அடுத்தடுத்து வர்ற வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. ஹைவேல இருந்து மூலப்பேரி டேம் போற இன்டீரியர் ரூட்குள்ள வந்தாச்சுங்க. இங்க பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து மலை அடிவாரத்துல தாங்க நம்ம உள்ளுக்குள்ள போகணும். இந்த மலைகளுக்குள்ளதான் வந்து நம்ம தென்காசி கொல்லம் ரயில்வே பிரிட்ஜும் போகுது, ரயில்வே ரூட்டும் போகுதுன்னா நம்ப முடியுது அவங்கனால. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இங்க சில காமதேனு இந்த ஆயுர்வேதா சென்டர் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ரிட்ரீட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஃபுல்லா வந்து தோப்புகள் தாங்க. உள்ளுக்குள்ள வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நடமாடுற ஏரியா தான். யானைகள் எல்லாம் வருமா. செம்மையா இருக்குல்ல, மேகங்கள் தவழ்ந்துட்டு. ஐயோ, வாங்க டேம் போவோம். பக்கத்துல வந்தாச்சு, இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேம் பக்கத்துல வந்தாச்சுங்க. இந்த மேடு இருக்கு பாருங்க, இதுக்கு அந்த பக்கம் தான் வந்து டேம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல் வியூவா இருக்கும். மேல போனோடனே அப்படியே நீங்களே வந்து வாவ் அப்படிம்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இங்க எதுக்கு நிறுத்தினா, இது வந்து ஒரு ஃபால்ஸுங்க, செக் டேம் மாதிரி இருக்கு. பட் ஆனா ஃபால்ஸ் இது, ஓகேவா? நம்ம மேல கேரளா மலைகள் மேல இருந்து வர்ற ஒரு ஓடை வரும். இது வந்து எல்னினோ ஆண்டுன்னு நிரூபிக்கிற மாதிரி ஜூலை மாசம் ஆயிடுச்சுங்க. இன்னுமே வந்து இந்த ஓடைகள் எல்லாம் தென்மேற்கு பருவமழை சீசன்ல அழகா வந்து ஃபால்ஸ் விழுந்துட்டு இருக்கும். எஸ்பெண்ட் ஃபால்ஸ், எஸ்பெண்ட் புளியரை ஃபால்ஸ்னே சொல்லுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வருஷம் தண்ணியே இல்லை. ஒரு அளவுக்கு தான் மழை பெஞ்சிருக்கு, ஓகேவா? டேம்ல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதனால பாக்குறதுக்கு சீனிக்கா இருக்கும். நேத்து குண்டார் டேம் கண்ணுப்புலிமேட்டு ஃபால்ஸ் போயிருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி அங்க மழை பெஞ்சனால தண்ணி இருந்துச்சு. ஸோ பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ இப்போ வாங்க மேலே போயிட்டு நம்ம ஸ்ரீ மூலப்பேரி டேம் பார்க்கலாம். பேரே பார்த்தீங்களா, ஸ்ரீ மூலப்பேரி டேம். மேலே வரைக்கும் பைக் போகும், ரொம்ப கரடு முரடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பைக்கில் வந்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக போகணும், ஓகேவா? இந்த அட்வைஸரி எப்போவுமே கொடுப்பேன். ஆஃப் ரோடு ஹிடன் பிளேசஸ்க்கெல்லாம் வந்தால் ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத பிளேசஸில் நாம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும், ஓகேவா? வாங்க போவோம். எப்படி இருக்கு பாருங்க பிளேசஸ், செம்ம வைல்டா இருக்குல்ல. இங்கேயும் வந்து ஒரு 10-15 வீடுகள் இருக்குன்னு சொன்னாங்க மலை அடிவாரத்துல. இந்த தோப்புக்குள்ளெல்லாம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு சில பேர் தங்கி இருப்பாங்கல்ல ஃபேமிலியோட. ஸோ அவங்க வீடுக மட்டும்தான் இங்க இருக்கு, மற்றபடி ஆள் அரவமே இருக்காது. அமைதியா இருக்கும். அப்படியே இயற்கையின் மடியில் நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு மூலப்பேரி டேம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். மக்களே வாங்க வாங்கன்னு நம்ம பையன் கூட கூட்டிட்டே வந்தது எதுக்கு தெரியுமா? இந்த வியூ பாக்குறதுக்கு தான். இதுதான் ஸ்ரீ மூலப்பேரி டேம்ங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கா. ஃபுல்லாவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிமேல இருந்து வந்த உடனே இந்த அருவிகள் தடுத்து அமைச்சிருக்கிற செம்ம பியூட்டிஃபுல்லான நீர்த்தேக்கம் ஸ்ரீ மூலப்பேரி டேம். எப்படி இருக்கு பாருங்களேன் லொகேஷனு. ஓய்யோ, நான் கரெக்டா வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டான டைம் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கல் வச்சு கட்டின மாதிரி எல்லாம் இருக்காதுங்க, ஒரு தடுப்பணை மாதிரி தான், ஓகேவா? இங்க பாருங்க, ப்ராப்பரான ரோட்ஸ் எல்லாம் கூட இருக்காது. சைட்ல உங்களுக்கு சைடு வால்ஸ் எல்லாம் கூட இருக்காது. அதனால வரும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வரணும். எவ்வளவு டீப்பா இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல, உள்ளூர்காரங்க கிடையாது. அதனால நாம பார்த்து தான் வரணும், ஓகேவா? இந்த இடத்துல எல்லாம் வரும்போது தண்ணிக்குள்ள எல்லாம் இறங்க வேண்டாம். வந்து அழகா நீங்க டேம் ரோட் மேல நின்று அழகா ரசிக்கலாங்க. ஈவினிங் டைம் எல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. இங்க வைபு சேஃபான ஏரியா தான், பக்கத்துலயே தான் ஊரு. பட் ஆனா நிறைய மக்கள் வரமாட்டாங்க, டூரிஸ்ட் லொகேஷன் கிடையாதுல்ல, அதனால நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்காது. பட் ஆனா ரொம்ப சேஃபான பிளேஸ் தான். வந்தா இந்த பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் இதெல்லாம் போடாம அழகா இயற்கையை ரசிச்சுட்டு போனீங்கன்னா நமக்கும் நல்லது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்தாலும் இந்த பிளேஸ் இதே பியூட்டியோட இருக்கும். சுத்தியுமே வந்து இந்த மாதிரி காடுகள் தாங்க இருக்கும். அமைதி, அப்படியே பறவைகள் விலங்குகளோட சவுண்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு பைக் மட்டும்தான் நிக்குது, யாரோ ஆஃப் ரோடிங் பண்றவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க போல. கீழே குளிக்கிறதுக்கெல்லாம் நிறைய இடம் கிடையாது. ஸோ உள்ளூர்காரங்க இங்க பக்கத்துல இந்த டேங்க் பண்ட் ஓபன் பண்ணுவாங்களா, அதுக்கு பக்கத்துல இறங்குறதுக்காக சில மக்கள் வருவாங்க. அந்த பக்கம் இருக்காங்க தெரியுமா வீடுகள், அங்க இருக்கிற மக்கள் அந்த கரைக்குள்ள வந்து குளிப்பாங்க போல. பட் எவ்வளவு டீப்பா இருக்கும்னு தெரியாதுங்க, சேரெல்லாம் இருக்கும்ல சில சமயம். அதனால குளிக்கிறதுக்கெல்லாம் இது சேஃபான பிளேஸ் கிடையாது. பார்த்து அழகா ரசிக்கலாம். மக்களே, டேம்ல மதகுகள் இருக்கும் தெரியுமா, தண்ணி ஓபன் பண்ணி விடுவாங்கல்ல நிறைஞ்சா விவசாயத்துக்கு. ஸோ அந்த மதகு இருக்கு பாருங்க, ஃபுல்லா இந்த மதகு ஓபன் பண்ணி தான் வந்து பின்னாடி இருக்கிற தோப்புகள் வயல்களுக்கெல்லாம் வந்து தண்ணி போகும் பாசனத்துக்கு. இங்க பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து தோப்புகளும் வயல்களுமா தான் இருக்கும். அப்படியே மலை அடிவாரத்துல சொர்க்கபுரி மாதிரி இருக்கு பாருங்க ஊரு. ஒரு 2 உள்ளூர் பிரதர்ஸ் மட்டும்தான் வந்து உள்ள இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் உள்ளூர் பசங்க, அதனால தெரியும் எங்க இறங்கலான்னு. நாமெல்லாம் வந்தா சேஃபா தான் இருக்கணும். இங்க கொஞ்சம் படிக்கட்டு இருக்கு பாருங்க. ஸோ இங்க இறங்கி பார்க்கலாம் நம்ம டேம. எஸ்பெண்ட் ரோடு இங்க இருந்து தெரியுதுங்க. உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல, ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
அங்க மேல ஒரு ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பாருங்க, ஒரு வண்டி போகுது பாருங்க, அதுதான் எஸ்பெண்ட்ல இருந்து மேல கேரளாக்குள்ள போற ரூட்டுங்க. மக்களே, நம்ம ஆஃப் ரோடிங்லயே அந்த மதக தாண்டி கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க டேம் மேலேயே. பட் செம டேஞ்சரஸான ரோடு. கண்டிப்பா நீங்க பைக்கெல்லாம் கொண்டு வந்தா கூட நடந்து வர்றதுதான் பெஸ்ட்னு சொல்லுவா. இந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குங்க, தோப்புகள் எல்லாம் இருக்கு இந்த சைடு. இந்த பக்கம் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் வேற இருக்கா. யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற ஏரியாங்க, அதனால ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா சேஃபா தான் வரணும் இங்கெல்லாம். சான்ஸே இல்லாம இருக்குங்க லொகேஷன். இங்க இருந்து பார்த்தா அழகா நமக்கு அந்த எஸ்பெண்ட் ரோடு தெரியுது, கார்ஸ் பஸ்ஸஸ் லாரிஸ் எல்லாம் போற ரூட். செம்ம பியூட்டிஃபுல்லான லொகேஷனுங்க, சான்ஸே இல்லப்பா. இங்கெல்லாம் வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சில பேருக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்காது. ரொம்ப இயற்கையை நேசிக்கிறவங்கனால இந்த ஏரியால எல்லாம் ஸ்டே பண்ண முடியும். ரொம்ப ரிமோட்டா இருக்குல்ல, ஆள் அரவமே இருக்காதுங்க, ஃபாரஸ்ட் சவுண்ட் தான் இருக்கும். நைட் எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஓ மை காட், பிரிஸ்டைன் தண்ணிங்க, அவ்வளவு கிளீனா, அப்படியே எந்த வித சவுண்டும் இல்லாம பியோரான காற்று. ஐயோ, மேகங்கள் தவழ்ற மலைகள் எங்க பார்த்தாலும் அற்புதமா இருக்குங்க. காணும் காட்சி கடவுள் காட்சி எடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மக்களே, எப்பா கணேஷா பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ஹிடன் ஜெம்ஸ் எல்லாம் காமிக்கிறேன்னு. ஸோ ஸ்ரீ மூலப்பேரி டேம் வந்து புளியரைக்கு முக்கியமான ஒரு நீர்த்தேக்கங்க. இங்க இருக்கிற குடிநீர் தேவைகளுக்கு, விவசாயத்துக்கு, எல்லாத்துக்குமே வந்து நம்ம கீழே பார்த்தோம்ல புளியரை கிராமம், தெற்குமேடு கிராமத்துக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான நீராதாரம். ஸோ மக்களே, இந்த மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் ஆனால் நம்மளோட வியூஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. 64,000 சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி இருக்கும். பட் ஆனால் வியூஸ் வந்து 1000 தாண்ட மாட்டேங்குதுங்க நிறைய வீடியோஸ்க்கு. ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. இந்த மாதிரி இடத்தையெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்க்க முடியாட்டியும் நம்ம சேனலில் விர்ச்சுவலாக நான் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஹெல்ப்பு நிறைய மக்களுக்கு இந்த வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ புளியரை சைடு நீங்க தென்காசி செங்கோட்டை வழியா ஆரியங்காவெல்லாம் போறீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ரைட் பக்கம் திரும்பி ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான அணை இருக்கு. நீங்க கீழேயே வண்டியை நிறுத்திட்டு ஒரு மேல ஒரு 5 மினிட்ஸ் ஏறி வந்தீங்கன்னா அழகா நீங்க நின்று ரசிச்சுட்டு போகலாம். மேலே வரைக்கும் வண்டியை கொண்டு வரணும்னு கூட அவசியம் இல்லை, ஓகேவா? ஏன்னா ரிஸ்க்கு கொஞ்சம், அதுவும் 2 வீலர்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. அவ்வளோ ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும். மழையெல்லாம் பெஞ்சுன்னா ஃபுல்லாக வீலெல்லாம் மாட்டிக்கும், அந்த அளவுக்கு இருக்கு ரோடு. நடந்து வந்தால் அழகாக நின்று ஒரு 1/2 hour 1 hourலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக ரசித்து பார்த்துட்டு போகலாம். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய மக்களுக்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எக்கச்சக்கமான இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் தானே அது நிறைய மக்களுக்கு போய் சேரும். எனக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கு, மானிட்டரி பெனிஃபிட் வந்தால் தான் ஏன்னா நம்ம டிராவல் வாக்கர்ஸ்க்கு நிறைய செலவு இருக்குங்க. டிராவல் பண்ணணும், வண்டியில் வந்தால் பெட்ரோல் போடணும், சாப்பாடு செலவு, தங்குற செலவுன்னு டிராவல் விளாகர்ஸ்க்கு எக்கச்சக்கமான செலவு. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய வியூவர்ஸ்க்கு நம்ம வீடியோஸை கொண்டு போய் சேருங்க, ஓகேவா? தேங்க்யூ மக்களே. ஸோ நாம் இன்னும் அந்த சைட் போகிறோம். ஸோ டேமோட எண்டில் கொஞ்சம் வீடுகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி போகலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்கரைன்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஒரு டேம் இருக்கு பாருங்க, அடவி நயினார் டேமு. அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த டேம் மேலேயே ஒரு ரயில்வே ட்ராக் போகுதுன்னு சொன்னால, புனலூர் வழியா கொல்லம்க்கு. ஸோ அந்த ரயில்வேலையும் அந்த ட்ரெயின்லையும் நம்ம டிராவல் பண்ண போறோம், தென்காசியிலிருந்து புனலூர் வரைக்கும் மலை மேலே. ஸோ அதுவும் எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, ஓகேவா? சரி வாங்க இன்னும் உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மூலப்பேரி டேமை. மக்களே, மூலப்பேரி டேம் தாண்டி நான் ரயில்வே பிரிட்ஜ் பக்கத்தில் வந்திருக்கேங்க. அங்கே இருக்கிற பிரதர்ஸ் சொன்னாங்க, ப்ரோ யானைகள் நடமாடுற ஏரியாங்க, கொஞ்சம் ஜாகிரதையா அப்படின்னு. இங்கே பாருங்க, மேலே தாங்க ரயில்வே ட்ராக் போகுது. இதுதான் ரயில்வே பிரிட்ஜு.
இது வந்து எலிஃபென்ட் கிராசிங்க்கும் இருக்கிற ஏரியா. அது போக பாத்தீங்கன்னா சின்ன ஓடையும் வருதுங்க. ஸோ இந்த ஓடைகள் நம்ம வரும்போது பார்த்தோம்ல, அந்த ஓடைகள் இதெல்லாம் போய் தான் வந்து நம்ம மூலப்பேரி டேமுக்கு வாட்டர் சோர்ஸுங்க. இங்க போயிட்டு இருக்கு பாருங்க தண்ணி. ஸோ இதெல்லாமே வந்து யானைகள் தண்ணி குடிக்கிறதுக்கு வர ஏரியா. வலசைன்னு சொல்லுவாங்கல்ல, யானைகள் நடமாடுற ஏரியா, அந்த ஏரியாங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸோ மக்களே, இதெல்லாம் வந்து நீங்க விர்ச்சுவலா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிங்க. இதுக்குள்ள எல்லாம் வர வேண்டாம், ஓகேவா? ஸோ பிரிட்ஜ் மேல போறதுக்கு இங்க வழி இருக்கு, பட் ஆனா நான் போகல. ஓவர் ரிஸ்க் எடுக்க கூடாது. ஒரு அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். சடனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யானை என்ன செய்ய முடியும்? சூப்பரா இருக்குல்ல? மேல ஃபுல்லா எலக்ட்ரிக் லைனுங்க. எலக்ட்ரிக் ரூட் தான் இது, எலக்ட்ரிக் ட்ரெயின் ரூட். மக்களே, இவ்வளவு தூரம் வந்துட்டு மனசு கேட்கலீங்க. சரி, ஓகே, மேல படிக்கட்டு வேற வச்சிருக்காங்க. மேல போய் ட்ரெயின் ரூட்டை பார்த்துட்டு தான் வந்துருவோமே, எப்படி இருக்குன்னு வந்தாச்சு. நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்க இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நீங்க வரும்போது இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெயின் ரூட்டுங்க. மலை மேல செம்ம திக் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஓ மை காட், திக் திக் திக்னு அடிக்குது. எங்காவது திடீர்னு யானை இது வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். சுத்தியும் மலைகள் தான் இங்க பாருங்க. சுத்தியும் மலைகளும் அடர்ந்த காடுகளும் தான் மக்களே. ஓய்யோ, சான்ஸே இல்லாம இருக்குங்க. இங்க பாருங்க, ஏதோ ஒரு டனலுக்குள்ள போற மாதிரி தான் இருக்கு இந்த ஏரியாவே. ஓ மை காட். அப்படியே இந்த ஏரியால இருந்து பகவதிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், செங்கோட்டையை தாண்டி. அது தாண்டணும்னு இங்க போயிட்டு எஸ் பெண்ட் பக்கத்துல உள்ளுக்குள்ள போய் ஆரியங்காவு தான் ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். மேல கேரளா மேல போகணும்னு. இப்படி இருக்கு பாத்தீங்களா மூலப்பேரி டேம் பக்கத்துல ஏரியாஸ். அழகின் பொக்கிஷம் மேற்கு தொடர்ச்சி மலைகள். ரயில்வேஸ் இதுக்கு மேல வரைக்கும் ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க பாருங்க, அதுதாங்க அற்புதமான விஷயம். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த ட்ரெயின் ஜேர்னி எல்லாம் கூட வரப்போகுது. ஸோ கீழே போயிட்டு இந்த சைடு இருக்கிற ஒரு கரைக்கு போகலாம் நம்ம மூலப்பேரி டேம்ல. அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வாங்க. ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது, ரொம்ப சேஃபான ஏரியா கிடையாது. ட்ரெயின் வந்தாலும் ஆபத்து தான், பட் ஆனால் ஸ்பேஸ் இருக்கு சைடில் நிற்கிறதுக்கு. ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் வந்தால் தான் கஷ்டம், ஏன்னா கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. வந்து பார்த்தா தெரியும், ஆளரவமே இல்லாம நாம மட்டும்தான் இருக்கோம். கீழே மட்டும் ஒரு அம்மா மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர வேற யாருமே கிடையாது இந்த ஏரியால. மக்களே, பியூட்டிஃபுல் சீனரிஸ்ங்க. இங்கெல்லாம் வந்தா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்தோமா, பிளேசஸ் ரசிச்சு பார்த்தோமா, உடனே பொட்டியை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும். பட் ஆனா அழகா படிக்கட்டெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க வர்றதுக்கு நம்ம டேமை தாண்டி வரணும், அதுவே வந்து ஒரு ஆஃப் ரோடு ரிஸ்க் தான். இங்க இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. யானைகளும் இது வழியா கிராஸ் பண்ணிடலாம், ரயில்வே ட்ராக் வழியாம வராம. அப்படியே ஓடையும் இருக்கு தண்ணி வர்றதுக்கு. அந்த சைடு இருக்கு, அந்த ரெண்டு மலைக்கு இடையில கீழே தான் வந்து மூலப்பேரி டேம் இருக்கு. மக்களே, நம்ம ரயில்வே பிரிட்ஜில இருந்து இறங்கி வந்தாச்சுங்க. இங்க கீழே தோப்புக்குள்ள சில வீடுகள்லாம் இருக்குங்க, தோட்டத்து வீடுங்க. அப்பா, இங்கெல்லாம் எப்படிதான் இருக்காங்களோப்பா சாமி. நைட் நேரம்லாம் இது வரைக்குமே மாதிரிதான் இபி கரண்ட் லைன் எல்லாம் வருது. இந்த பக்கம் வேற ஒரு வழி உள்ள போகுது. போகணும் போல ஆசையா தான் இருக்கு. வாங்க போயிட்டு போவோம், என்ன ஆயிர போகுது. இது வரைக்கும் வந்தாச்சு, இந்த அழகை ரசிக்காம போக முடியுமா? சான்ஸே இல்லைங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு ஓடை வந்து ஜாயின் ஆகுது. இந்த இடத்துல ரயில்வே பிரிட்ஜுக்கு கீழே நம்ம ஒரு ஓடை பார்த்தோம்ல, அது கீழே போகுது. ஸோ இங்கிருந்து வந்து இந்த சைடு ஜாயின் ஆயிருது மூலப்பேரி டேம்ல. 3 பக்கமும் உங்களுக்கு வாட்டர் சோர்சஸ். மக்களே, பைக் இருக்கங்காட்டி நம்மளால இவ்வளவு ஹிடன் பிளேசஸ்க்கெல்லாம் வர முடியுதுங்க. ஸோ அங்கேயே பைக்கை நிறுத்தியாச்சு, ஏன்னா அந்த ஓடை வந்து இந்த சைடு தான் கிராஸ் ஆகுது. ரொம்ப சேரா இருந்துச்சு, உள்ளுக்குள்ள மாட்டிட்டா வம்பு. ஸோ கரெக்டா வந்து டேம்குள்ள சேர்ற இடம் பாத்தீங்களா மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. நீர்நிலைகள் வந்து டேம்ல சேர்ற இடத்துக்கே வந்தாச்சு. இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் டீப்பா ஒரு நீர்நிலையை எக்ஸ்ப்ளோர் பண்றது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல. வேற லெவல்ல இருக்குங்க. ஓ
ஐயோ, சோ நம்ம மேல இருந்து காமிச்சல, இப்ப டேம்குள்ளேயே வந்தாச்சு. சான்ஸே இல்லாம இருக்குல்ல. ஐயோ, அமேசிங் பிளேசஸ்பா. இங்க கூட ஒரு நாய்க்குட்டி சுத்திட்டு இருக்கான் பாருங்களா. இங்க மேல ஒரு வீடு இருக்குங்க. சோ அந்த வீட்டுக்காரங்களது போல. உள்ளுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க போல. மக்களே, ஃபைனலி நம்ம மூலப்பேரி டேம்குள்ளேயே வந்தாச்சுங்க. ஓ மை காட், சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன்னு. சான்ஸே இல்லாம இருக்குங்க. பைரவன் மட்டும் பாக்குறான். பைரவியா பைரவனான்னு தெரியல. யாருடா நீ எங்க ஏரியாக்குள்ள வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அவனை தவிர வேற யாருமே இல்ல, ஒரு நாய்க்குட்டியை தவிர இந்த ஏரியால. ஐயோ, மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் அற்புதமான இடங்கள்ங்க. அடடடடடா. சோ மக்களே, இந்த இடத்துக்கெல்லாம் வர்றது ரிஸ்க். ஒருவேளை வந்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் பண்ணாம விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் 2-3 பாட்டில்ஸ் காகிதங்கள் தவிர மற்றபடி நிறைய பொல்யூஷன் எல்லாம் கிடையாது. ஸோ வந்தா நாமளும் வந்து இதே மாதிரி பிரிஸ்டைன் பியூட்டியா விட்டுட்டு போயிடணும். என்ன சொல்றீங்க? ஹிடன் பிளேசஸ் அப்படியே வந்து இப்படியே இருந்தாதான் நல்லது. டூரிஸ்ட் பிளேசஸ் ஆப்வியஸ்லி நிறைய மக்கள் வருவாங்க. எவ்வளவு தவிர்த்தாலும் கொஞ்சம் பொல்யூஷன் ஆயிடும். பட் ஆனா இது மாதிரி ஹிடன் பிளேசஸ் எல்லாம் நாம இதே மாதிரி அழகா வச்சுட்டு போகணும். அப்பதான் அடுத்த முறை நம்மள மாதிரி மக்கள் வந்தாலும் அப்படியே இயற்கையை என்ஜாய் பண்ண முடியும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸ்ரீ மூலப்பேரி டேம், புளியரை. ஸோ மக்களே, நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம இவ்வளவு சூப்பரா வந்து நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்றது. இன்னும் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் உங்க ஏரியாஸ்ல இருக்கு? நிறைய பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல இருப்பீங்க. ஸோ உங்க ஊர்கள்ல எல்லாம் இந்த மாதிரி ஹிடன் பிளேசஸ் இருந்துச்சுன்னா நமக்கு லொகேஷன் அனுப்பிச்சு விடுங்க. எல்லாத்தையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். விர்ச்சுவலா நிறைய பேர் வந்து நேர்ல பார்க்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் நாம விர்ச்சுவலா கூட்டிட்டு போவோம் எப்பா கணேஷா சேனல் மூலமா. என்ன சொல்றீங்க? உங்க ஊர் அழகையும் காமிச்ச மாதிரி இருக்கும்ல. அப்பா, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு போலாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேங்க. பட் ஆனா வந்து vlog எடுக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கல. ஏன்னா இவ்வளவு தூரம் உள்ள வர்றதுக்கு நடந்து வர முடியாதுல. பஸ்ல வந்தப்போ பைக் வந்துருச்சா நமக்கு, அதனால சூப்பரா உள்ளுக்குள்ள வரைக்கும் நம்மள கூட்டிட்டு வந்துடுறான். அதனால இவ்வளவு இன்டீரியரா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. நம்மள மாதிரியே பைரவியும் உட்காந்துட்டு அழகா ரசிச்சுட்டு இருக்காங்க நீரோடைய. கியூட்டுங்க. நமக்கானது மட்டுமா உலகம்? எல்லா உயிர்களுக்குமானது தானே உலகம். அதனாலதான் வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காரு போல, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு. இல்ல? அருமை. மக்களே, ஜம்முன்னு ஒரு பாறையில் உட்காந்துட்டு தண்ணியில ஆட்டம் போடுறதே நல்லதுங்க. நான் தண்ணியில இறங்கல, பாறை மேலதான் உட்கார்ந்துருக்கேன். ஸோ நல்லா கவனிச்சுக்குங்க. உள்ளுக்குள்ள வேற முதலையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்டா பயமுறுத்துற அப்படிங்கிறீங்க தானே? எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த தைரியத்துலதான் அழகா உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க 2 பிரதர்ஸ் உட்காந்து துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து தைரியமா இறங்குறாங்கல்ல. சூப்பரா இருக்குங்க. அப்பா, இயற்கையின் மடியில் இருக்கிறதே ஆனந்தம், பேரானந்தம். காத்தடிக்கும் போது அலைகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க. கடல் அலைகள் மாதிரி. வரே வா. இங்க கிளைமேட் வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல அன்பிரடிக்டபிளா இருக்கும் மக்களே. இதுதான் செங்கோட்டை கேப்னு சொல்லுவாங்க. இந்த வி ஷேப்ல இருக்கு பாருங்க கேப். இது வழியா தான் வந்து மேற்கு தொடர்ச்சி காற்று தென்காசி மாவட்டத்துக்குள்ள வரும். நிறைய மேகங்கள் தடுத்துரும்ல. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து தென்மேற்கு மலையை வந்து தடுத்துரும். அதனாலதான் கேரளால நல்லா மழை பெய்யும், தமிழ்நாட்டுல தென்மேற்கு பருவமழை நிறைய வராது. பட் ஆனா மலை அடிவாரத்தில் இருக்கிற மாவட்டங்கள்ல மட்டும் மழை பெய்யும். ஏன்னா கொஞ்சம் மேகங்கள் தாண்டி வந்து இங்க மலைசாரல் கொடுக்கும். அதுதான் தேனி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லாம் வந்து அழகா சாரல் மழை விழும். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தாண்டி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல நல்ல மழைகள் கொடுக்கும். சூப்பரா இருக்குல்ல நேச்சர்.
மக்களே ஆசை தீர டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க மூலப்பேரி அணையில. துவைக்கிறதுக்கு வராங்க இங்க இருக்கிற வீட்டுக்காரங்க. ஆடெல்லாம் மேய்ப்பாங்க போல. இங்கதான் அழகா இருக்குங்க ஏரியா. சான்ஸே இல்லை, இங்க இருந்து போறதுக்கு மனசே வராது. இந்த வீட்டுக்காரங்களோட நாய்க்குட்டி வேற குலைக்கிறான். பொமரேனியன் நாய்க்குட்டி கியூட்டா இருக்குல்ல, அழகுங்க. சரி கிளம்புவோமா? பின்னாடி நின்று குலைக்கிறான் பாருங்க, கியூட்டா இருக்காங்க பொமேரியன் நாய்க்குட்டி. விரட்டுறாங்க இங்க பாருங்களா, வராங்க. ஏய் எங்கடா வந்த எங்க ஏரியாக்குள்ளன்னு மிரட்டுறாங்க. செம்ம கியூட். பையன் மாடு மேய்க்க போறான். அழகா நம்ம ஓட வந்து ஜாயின் ஆகிற இடம். அச்சோ அழகோ அழகுப்பா. இங்க இருந்து போறதுக்கு மனசே வரலைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் தான் தோணுது. அந்த சைடு வருவாங்க. இங்க வீடுகள்லாம் இருக்கிறதுனால யானை வராதான். அந்த சைடு காடுகள்லாம் இருக்குல்ல, அங்க வழித்தடமே கிடையாது. சோ அங்கிருந்து இறங்கி வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். இந்த அக்கா சொன்னாங்க. மக்களே, கரடு முரடான ரோடுகள் வழியா நம்மளை கூட்டிட்டு வந்த இந்த பையனுக்கு ஒரு தேங்க்ஸ். இங்க பாருங்க வர்ற வழி எப்படி இருக்குன்னு. ஃபுல்லா காடுகளுக்குள்ளதாங்க வரணும். நாம தாறுமாறா இருக்கும் ரோடு, ஆஃப் ரோடு. சோ நல்ல கண்டிஷன்ல இருக்கிற டூ வீலர் இருந்தா வாங்க, இல்லாட்டி உள்ளுக்குள்ள எல்லாம் வர வேண்டாம். ஓகேவா? விர்ச்சுவலா நம்ம வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. சோ ரயில்வே ட்ராக் போற மேடு அது. மழை மேகங்கள் வேற வருது. எந்த நேரத்துல வராலும் மழை வரலாம் போல. கிளம்புவோமா? மக்களே, நம்ம கீழே போன இடங்க அங்க துவைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பாறையில தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பார்த்துட்டு மறுபடியும் மேல வந்தாச்சு. சோ மேலையும் ஒரு வழி இருக்கு, கீழையும் ஒரு வழி இருக்கு. சோ உங்களுக்கு மேல் வழியா வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா தோணுச்சுன்னா கீழ் வழியா வந்து அங்க இருக்கு பாருங்க, அந்த பாறை கிட்ட நம்ம வந்து மேல ஏறிடலாம். ஓகேவா? ஏன்னா மேல வர்றது கஷ்டம். திடீர்னு நீங்க ரொம்ப சேரா இருக்கு, ஏதாவது ஸ்கிட் ஆகி தண்ணிக்குள்ள இருந்தா அவ்வளவுதான். அதனால கீழே இருக்கிற வழியில வர்றதுதான் பெஸ்ட். இப்பவே நம்ம உங்களுக்கு கீழே இருக்கிற வழியை காட்டினா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியே தோப்புகளை எல்லாம் ரசிச்சுட்டு போலாம். அப்படியே பைக்கை திருப்பிட்டு கீழே இருக்கிற வழி வழியா நாம மெயின் ரோடு ரீச் ஆயிடலாம். வாங்க. பாய் பாய் ஸ்ரீ மூலப்பேரி டேம். செம்ம அழகுங்க. லவ் யூ மேற்கு தொடர்ச்சி மலையே, மலை அன்னையே. எத்தனை அழகு பாருங்க மக்களே. மக்களே, கீழே போனா சரியான சேருங்க. மறுபடியும் பைக்கை திருப்பிட்டு டேம் மேலேயே வந்தாச்சு. மேலேயும் வந்து அப்படியே குண்டும் குடியுமா ஏதோ பைக் ரேசர் ஓட்டுற மாதிரியே இருந்துச்சு. அதனால மழை காலத்துல எல்லாம் ரொம்பவே ரிஸ்க்குங்க. கீழே நின்றுட்டு அழகா நடந்து போய் ரசிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? நான் உள்ள இறங்கணுமே அப்படிங்கிறதுக்காக பைக் அது வரைக்கும் கொண்டு போனேன். ஆக்சுவலா இந்த சைடு வந்து இந்த சைடு இறங்குறதுக்கு வழி இருக்கு. பட் ஆனா லோக்கல்ல இருக்கிறவங்க இந்த மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து இறங்குவாங்க. நாமெல்லாம் இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேவா? எந்த இடத்துல ஆழம் இருக்கும், எந்த இடத்துல சேறு இருக்கும் தெரியாது. அதனால ஜம்முன்னு இந்த மேட்டு மேல நின்று சூப்பரா ரசிச்சுட்டு அழகா ஸ்நாக்ஸ் சாப்பாடுலாம் கொண்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்க பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி கரு மேகங்கள் வந்துட்டு இருக்கு. எப்ப வேணாலும் மழை வரும். தென்மேற்கு பருவமழை சீசன் வந்து நம்ம கணிக்கவே முடியாது எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை வரும்னு. இதெல்லாம் வந்து மான்கள், யானைகள் எல்லாம் இறங்குற இடமா. எவ்வளவு திக் ஃபாரஸ்டா இருக்கு பாருங்களா மலை அடிவாரத்துல. அங்கிருந்து ஒரு ஓடை வந்து ஜாயின் ஆகுது. ஸோ மலைகள்ல இருந்து வர்ற தண்ணி தானே இது. ஃபுல்லாவே மூலப்பேரி அணை ஃபுல்லாவே சூப்பரா இருக்குல்ல. சரி வாங்க கீழே போயிட்டு ஏதாவது சாப்பிடுவோம். சாப்பிட்ற டைம் ஆச்சு, பசிக்குது. கப கபான்னு காலையில சாப்பிட்டு கிளம்பும் போது ஒரு ஸ்நாக்ஸ் அடிச்சுட்டு வந்தது. இங்க மேல அந்த ஆயுர்வேத ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அது இருக்கு. இங்க வந்து ஏதோ ஒரு காட்டேஜ் வில்லா மாதிரி இருக்குங்க. கவர்மெண்டா தான் பிரைவேட் தான் தெரியல. பட் ஆனா ஒரு வில்லா மாதிரியான ஒரு ஏரியா இருக்கு. மக்களே, டேம்குள்ள இருந்து நம்ம மறுபடியும் ஹைவே வந்தாச்சுங்க. ஸோ இங்கதான் வந்து உள்ளுக்குள்ள போகணும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகணும். செம்ம சூப்பரான ஏரியா இல்ல, வேற லெவலுங்க. ஐயோ, ஸோ இந்த பக்கம் வந்தா எஸ்பெண்ட் பக்கத்துலயே தான் இருக்கு. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது போயிட்டு அழகா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்படியே ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. சரி, இப்போ நம்ம புளியரை போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு
அடுத்த வீடியோல மேக்கரை போயிட்டு அடவி நயினார் டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுவும் அல்டிமேட்டா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. காத்து தள்ளுதுங்க, தென்மேற்கு பருவமழை காற்று ஆளையே தூக்கிட்டு போயிடும். சரி போலமா, புளியரை போய் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம மூலப்பேரி டேம் பார்த்துட்டு புளியரை கிராமம் வந்தாச்சுங்க. புளியரை கிராமம்ல ஹரிஹரன் ஹோட்டல் இருக்கு பாருங்க, சாப்பிடுவோமா? உயர்தர சைவ உணவகம். நம்ம எங்க போனாலும் பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கான்னு தான் பார்ப்போம். வள்ளல் பெருமானாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து கம்ப்ளீட் வெஜ் ஹோட்டல்ல தான் சாப்பிடுறது. செக் போஸ்ட் பக்கத்திலேயே இருக்கும் இந்த ஹோட்டல், நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடுவோம். டிப்பர் லாரி தாங்க போயிட்டே இருக்கு கேரளால இருந்து. அங்க பாருங்களா, அந்த சைடு இருந்து லாரிக வந்துட்டு இருக்கு, இந்த சைடு உள்ள போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டே தான் இருக்காங்க. பட் ஆனா போறது போயிட்டே தாங்க இருக்கு. கணக்கில்லாத லாரிக வருதுங்க. இங்க பாருங்களா, என்னத்தை தான் கொண்டு போறாங்கன்னே தெரியலீங்க. இது ராம்கோன்னு போட்டிருக்கு சிமெண்ட் போல, மத்தபடி மலைகளை வெட்டியும் கொண்டு போறாங்களா கனிம வளங்களா? மக்களே, நம்ம ஹரிஹரன் ஹோட்டல் புளியரையில ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுறோங்க. நோ டொனேஷன். சாப்பிட்டோன்னே இலைகளை எடுக்கணுமா? நல்லா இருக்குங்க இங்க சாப்பாடு. நான் 2-3 டைம் சாப்பிட்டுருக்கேன். கொல்லம் போகும்போது கூட இங்கதான் பஸ் நின்னாங்க. சரி வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம சாப்பிட்டு புளியரையிலிருந்து கிளம்பியாச்சுங்க. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? நம்ம பார்டர்ல இருக்கிற புளியரை கிராமம். திரிசூருக்கு இங்க இருந்து 235 கிலோமீட்டருங்க கேரளாக்குள்ள போனா. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. மொத்த கிராமமே வந்து சுத்தி சுத்தி மலைகள் தான். இங்க இருந்து அம்பாசமுத்திரத்துக்கு 55 கிலோமீட்டர். பாக்குற இடம்லாம் மலைகளா தாங்க இருக்கு 360 டிகிரில. சோ மக்களே, நம்ம புளியரை மூலப்பேரி டேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிக்கிறப்பவே காத்து தள்ளுதுங்க. சோ இந்த சைடு வந்தீங்கன்னா நீங்க செங்கோட்டையிலிருந்து புளியரை வழியா எஸ்பெண்ட் எல்லாம் தாண்டி ஆரியங்காவு புனலூர் எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா மூலப்பேரி டேம்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம மேக்கரை அடவி நயினார் டேம் தான் பார்க்க போறோம். மேக்கரை டேம்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். until then take care and cheers from புளியரை தென்காசி மாவட்டம் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.